வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு முக்கியமான ராணுவ பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ஜார் 12 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடந்த 12வது போர் பயிற்சிங்க. இந்த பயிற்சி கிர்கிஸ்தானில் மார்ச் 10, 2025 முதல் மார்ச் 23, 2025 வரை நடக்குதுங்க. இந்த பயிற்சி 2011ஆம் ஆண்டில் ஆரம்பித்த ஒரு பயிற்சிங்க. அப்போதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி நடக்குங்க. ஒரு ஆண்டு இந்தியாவிலையும் ஒரு ஆண்டு கிர்கிஸ்தான்லேயும் நடக்கும். இந்த பயிற்சி 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு இராணுவ ஒத்துழைப்பு சம்பந்தமான பயிற்சிங்க. 2011ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சி இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுங்க. இதுக்கு முந்தைய பயிற்சியான கான்ஜார் 11 எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வச்சு நடந்துச்சுங்க. 2024ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் நடந்துச்சு. இந்த போர் பயிற்சியில் எந்தெந்த இராணுவ பிரிவுலாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பார்ப்போம். இந்திய இராணுவத்திலேருந்து கலந்துக்கிறாங்க. இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய பேராஷூட் ரெஜிமெண்ட் இந்த போர் பயிற்சியில் கலந்துக்கிறாங்க. இவங்க தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் உயரமான இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உயரமான இடங்களில் போர் செய்கிறதுக்காகவே தீவிரமான பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு ரெஜிமெண்ட் தான் இந்த பேராஷூட் ரெஜிமெண்ட்டுங்க. இவங்க பயங்கரவாதிகளை எதிர்க்கிறதுலையும் மலைப்பாங்கான பகுதிகளை சண்டை போடுறதுலையும் ரொம்ப திறமையானவங்க. கிர்கிஸ்தான் சார்பாக இந்த போர் பயிற்சியில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ் ஸ்கார்பியன் பிரிகேட் இந்த போர் பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட திறமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் மலையில், அதாவது மலை பிரதேசங்களில் போர் செய்கிறதுல ரொம்ப திறமையானவங்க. மலை பகுதியில் போர் செய்கிறதுக்குன்னு சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ பிரிவு தான் இந்த கிர்கிஸ்தானோட கிர்கிஸ் ஸ்கார்பியன் பிரிகேடுங்க. கான்ஜார் 12 பயிற்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. இந்த பயிற்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனுங்க, அதாவது தீவிரவாதத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிஷன். 2 படைகளுக்கும் இருக்கக்கூடிய சிறந்த அனுபவங்களையும் சிறந்த நடைமுறைகளையும் பரிமாறிக்கொள்கிறது தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் அர்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில் எப்படி போர் செய்யணும், அதுக்கப்புறம் மலைப்பகுதிகளில் எப்படி போர் செய்யணும், உயரமான நிலப்பரப்புகளில் எப்படி போர் செய்யணும் அப்படிங்கிறத 2 நாட்டு வீரர்களும் என்ன பண்ணிக்கணுவாங்கன்னா தங்களோட சிறந்த அனுபவங்களை பரிமாறிக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிசம், இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீவிரவாதம் சார்ந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் 2 நாட்டு வீரர்களும் பார்த்திங்கன்னா பரிமாறிக்கொள்வாங்க. அதாவது அனுபவங்களை பரிமாறிக்கொள்வது அப்படின்னா என்னென்னா, இப்போது நகர்ப்புறங்களையும் மலைப்பாங்கான பகுதிகளையும் எப்படி தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து செயல்படணும் அப்படிங்கிற பயிற்சியை அந்த நாட்டு வீரர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் எப்படி நம்ம பயிற்சி செய்கிறோமோ அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதுதான் இந்த பயிற்சியோட நோக்கங்க. இது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிஷனில் என்ன மாதிரியான பயிற்சி மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைஃபிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்னைஃபர் வச்சு சுடுவாங்க பார்த்தீங்கன்னா, குறிபார்த்து சுடுறது, அந்த பயிற்சி மேற்கொள்வாங்க. அது மாதிரி அர்பன் சொல்கிறாங்கல்ல, அந்த நகர்ப்புறங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும். அந்த கட்டிடங்களில் எப்படி நம்ம போய் சண்டை போடுறது, தீவிரவாதிகளையோ இல்லைனா எதிரிகள் கிட்ட எப்படி மோதுறது, அது சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறது தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மிஷனுங்க. இந்த போர் பயிற்சியில் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ட்ரைனிங் செஞ்சுருக்காங்க. அது என்ன ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ட்ரைனிங் அப்படின்னா மலைப்பகுதியில் உயரமான இடங்களில் போய் போர் பயிற்சியில் ஈடுபடுறது. இந்த மாதிரியான உயரமான பகுதிகளில் போய் எதற்காக போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இராணுவ வீரர்களோட சகிப்புத்தன்மையையும் திறமையையும் அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. ஜாயிண்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பயிற்சியில் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக் ஆப்ரேஷன் சொல்லப்படுற அந்த போலியான போர் சூழலை உருவாக்கி 2 இராணுவமும் சேர்ந்து திட்டமிட்டு ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை எதற்காக 2 நாடுகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நீண்ட கால ஒரு நட்புறவு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கலாச்சார பிணைப்பும் இந்த 2 நாடுகளுக்கு இருக்குது. இதை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த போர் பயிற்சி தொடர்ந்து 2 நாடுகளுக்கு இடையே நடந்துக்கிட்டே வருது. இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்பு இருக்குங்க. பட்டுப்பாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சில்க் ரோடு, அந்த காலத்திலிருந்தே வணிகம் மட்டும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போலங்க, கலாச்சார பரிமாற்றமும் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த வரலாற்று தொடர்புகளை புதுப்பிக்கிறதுக்காக தான் இந்த 2 நாடுகளும் இந்த போர் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி இராணுவ நடவடிக்கைகளோடு சேர்த்து கலாச்சாரங்களையும் பரிமாறிக்கொள்வது மூலமாக நீண்ட கால நட்புறவை 2 நாடுகளுக்கு இடையே மேம்படுத்த முடியுங்க. கிர்கிஸ்தான் நாட்டில் நவ்ரூஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த பண்டிகையை
கிர்கிஸ்தான் இராணுவ வீரர்களோட சேர்ந்து இந்திய இராணுவ வீரர்களும் கொண்டாடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ்தானோட கலாச்சாரத்தை நேரடியாக இந்திய இராணுவ வீரர்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. பண்டிகை கொண்டாடுறது மூலமாக இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்புறவு வந்து ரொம்ப நெருக்கமாகுங்க. இந்த காஞ்சார் பயிற்சி வந்து வெறும் இராணுவ பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பரிமாறிக்கொள்வது மூலமாக இரு நாட்டு வீரர்களோட நட்புறவு மேம்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. இந்த காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.